வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. தூங்காமல் நான் சரியாக தூங்காமல் இருக்கேன். ஒரு 5 மணி நேரம் தான் தூங்குறேன், 6 மணி நேரம் தான் தூங்குறேன், இல்லை தூங்கும் போது டிஸ்டர்ப் ஆகி தூங்குறேன்னா எனக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடும் சார்? இது ஒரு நாள் 2 நாள் அப்படின்னா இது எல்லாமே அவசியம் நடக்கும். வருஷக்கணக்காக தூக்கம் பாதிக்கப்படுது அப்படின்னா இளம் வயதிலேயே உங்களுக்கு படுத்து விட்டத்தை பார்த்தா அடுத்த நாளைக்கு என்ன செய்யறதோ, இவன் ஃபோன் பண்ணிடுவானோ, இவனுக்கு இது பண்ணணுமே, வீட்டு இப்படி பேசணுமே, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான வாழ்க்கையே இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்கே சார். இந்த நேரத்தில் தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க, அது ஒரு ஏற்றுக்கக்கூடியதாக வேற இருக்கே சார். கரெக்ட். இது சயின்டிஃபிக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நம்ம உடம்புல மூளையில் 3 ஹார்மோன்கள் சுரக்கும் சார். நிறைய லேபர் கூட, அதாவது ஸ்கேவஞ்சர்ஸாக இருக்கட்டும், நம்ம பூக்கட்டுறவங்களா இருக்கட்டும், பால் ஊற்றுறவங்கள, இந்த மாதிரி ஆட்கள்லாம் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுடைய ஆயுள் காலத்தை ஒரு 6-7 வருஷம் நான் அதிகரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கரெக்ட். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, அவங்களுக்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க, எப்படி அவங்க ஆயுளை நீங்கள் அதிகரிச்சீங்க? டாக்டர் எனக்கு தூக்கம் வரல டாக்டர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்தாங்க இந்த 20 நாளைக்கு இந்த மருந்து சாப்பிடுங்க, அதுக்கு மேலே சாப்பிடாதீங்கன்னு டாக்டர் சொல்லுவார். ஆனால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்லீப் டெஸ்ட்டுன்றது நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுடைய நுரையீரலில் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, உங்கள் இருதய துடிப்பு எவ்வளோ மாறுபடுது, உங்களுக்கு ஹார்ட் ரேட் அதிகமாகுதா, ஹார்ட் ரேட்டு குறையுதா, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, டிஎம்டி நார்மலாக இருக்குது, டாக்டர் என்ன நார்மல்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஜிம்முக்கு போவாங்க. ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 2-3 நாள் எக்ஸசைஸ் பண்ண உடனே அங்கேயே அட்டாக் வந்துடும். நீங்கள் 30 வயசுலேயே இந்த ஸ்லீப் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ஆப்னியா ப்ராப்ளம் இருக்குன்னா 40 வயசில் நீங்கள் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுத்துடலாம். 50 வயசில் டயாலிசிஸ் பண்ணாமல் தடுக்கலாம். 60 வயசில் 2300 பேருக்கு நாம் இது வரைக்கும் அந்த தூக்க பரிசோதனை பண்ணியிருக்கோம். ஸ்லீப் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 90% மோர் இம்பார்ட்டன்ட்லி 10 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படிலாம் இப்போ 3 மாத்திரை 4 மாத்திரையில் குறைச்சி நிறுத்தியாச்சு. நீங்கள் அடிப்படையை சரி பண்ணுறீங்க. பேஸ்மெண்ட்டை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பில்டிங் எவ்வளோ வேணாலும் எழுப்பலாம். பொதுவாங்க நம்ம சரியாக தூங்கலைன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. ஆனால் நமக்கு ஹார்ட் அட்டாக் வரும், இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வரும், உடம்புல 172 விதமான வியாதிகளுக்கு சரியான தூக்கமின்மை தான் காரணம் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? என்னாலே நம்ப முடியலங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையுமே டேட்டாவோட புட்டு வைக்கிறாங்கங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சாதாரண பூ விற்கிறவங்க, சாதாரண லேபர்லேருந்து பெருங்கொண்ட பணக்காரங்க வரைக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த தூக்கத்தை மட்டும் சரி பண்ணதன் மூலமாகவே ஒரு 7-8 வருஷம் ஆயுளையே நீட்டிச்சு வைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் சயின்டிஃபிக்கலி ப்ரூவனான விஷயமா இருக்குது. நம்ம இப்போ கடலூரில் உட்காந்துருக்கோம். டாக்டர் ஸ்லீப் கியூர் நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர், பல்மனாலஜிஸ்ட், அதாவது நுரையீரல் நிபுணர், ஜப்பான் யூஎஸ்க்குலாம் போய் இந்த ஸ்லீப்பை பற்றின விஷயங்களை தெளிவாக படிச்சுட்டு வந்த மருத்துவர் திரு கோவன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. தெளிவாக இந்த தூக்கத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போங்க. அவங்களுடைய இந்த ஸ்லீப் டெஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் சொல்ல போகிறாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க போது, ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்க போதுங்க. சம்பாதிக்கிற காசை பூரா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை வச்சு நல்ல விதமாக அனுபவிக்கலாம். சார், நம்ம பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம், அதுலேருந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்லீப் ஹார் இவ்வளவு நேரம் தூங்குனா நான் நல்ல தூக்கம் தூங்கியிருக்கேன் அப்படிங்கிறது ஆவரேஜா எத்தனை மணி நேரம் சார்? இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படின்றது மாறுபடும் சார். குழந்தைங்கன்னா 20 மணி நேரம் தூங்கணும். அந்த 5 வயதுலேருந்து ஒரு 9 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் 14 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். 9 வயதுலேருந்து 14 வயது வரக்கூடிய குழந்தைகள் 12 மணி நேரம் தூங்கணும். இந்த 14க்கு மேலே, அந்த டீனேஜுக்கு மேலே மேபி 10 ஹவர்ஸ் அப்படின்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இளைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் 8லேருந்து 9 மணி நேரம் தூங்கணும். சரி சார். இப்போ தூங்காமல் நான் சரியாக தூங்காமல் இருக்கேன், ஒரு 5 மணி நேரம் தான் தூங்குறேன், 6 மணி நேரம் தான் தூங்குறேன், இல்லை தூங்கும் போது டிஸ்டர்ப் ஆகி தூங்குறேன்னா எனக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடும் சார்? எல்லா பிரச்சனையும் வரக்கூடும். ஒழுங்காக தூங்கலை அப்படின்றது நம்ம மொபைலுக்கு ஒழுங்காக சார்ஜ் ஏற்றலை அப்படின்றதுக்கு சமானம். நீங்கள் எவ்வளோ நேரம் சார்ஜ் ஏற்றுறீங்களோ அவ்வளோ மொபைல் ஃபோன் நார்மலாக செயல்படும். அப்படி இல்லை அப்படின்னா சார்ஜ் ஆஃப் ஆக போகுது அப்படின்றது அடிக்கடி உங்களுக்கு பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்பில் சாதாரண ஒரு தலைவலியில் இருந்து, உடல் சோர்வில் இருந்து, உடல் வலியில் இருந்து
கவனக்குறைவிலிருந்து ஞாபக மறதி எல்லாமே வந்து தூக்கமின்மையால் பாதிக்கப்படும். இது ஒரு நாள் 2 நாள் அப்படின்னா இது எல்லாமே அவசியம் நடக்கும். வருஷக்கணக்காக தூக்கம் பாதிக்கப்படுது அப்படின்னா இளம் வயதிலேயே உங்களுக்கு வந்து சுகர் வர வாய்ப்பு உண்டு, பிபி வர வாய்ப்பு உண்டு, ஹார்ட் அட்டாக் 35 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வரும், 40 வயசில் ஸ்ட்ரோக் வரும், பக்கவாதங்கள் வரும். ஸோ இது தூக்கம் ஒரு நாள் தானே அப்படின்றது வந்து நம்ம வந்து எக்ஸ்கியூஸாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு ஸ்கூலுக்கு குழந்தைங்க 9 மணிக்கு தான்னு போகணுன்னா போகணும், லேட் ஆனால் பனிஷ்மெண்ட் கொடுத்து நிற்க வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தூக்கத்துக்கு நமக்கே ஒரு டிசிப்ளினை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஸோ வி கால் இட் அ ஸ்லீப் டிசிப்ளின் அண்ட் ஸ்லீப் ரொட்டீன். என்ன சார் செய்யறது, முயற்சி பண்ணத்தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் பக்கத்தில் ஃபோன் இருக்குது, தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு ஃபோன் எடுத்து பார்த்தா ஒரு மீம் கூட ஃபேமஸான மீம் ஒன்று இருக்குது. 1:30 மணிக்கு நடு ராத்திரியில் தூக்கம் வரலையேன்னு சொல்லி ஃபோன் எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம்னு சொல்லி திருப்பி ஃபோனை வச்சா விடிஞ்சிருக்குங்க. கரெக்ட் அப்படின்னு. கரெக்ட். அது போய்கிட்டே இருக்குது. இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு சார், காதல் பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, பண பிரச்சனை, கடன் பிரச்சனைன்னு பல பிரச்சனைகள் இருக்குல்ல சார். படுத்து விட்டத்தை பார்த்தா அடுத்த நாளைக்கு என்ன செய்யறதோ, இவன் ஃபோன் பண்ணிடுவானோ, இவனுக்கு இது பண்ணணுமே, வீட்டு இப்படி பேசணுமே, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான வாழ்க்கையே இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்கே சார். இந்த நேரத்தில் தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க, அது ஒரு ஏற்றுக்கக்கூடியதாக வேற இருக்கே சார். கரெக்ட். இது சயின்டிஃபிக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நம்ம உடம்புல மூளையில் 3 ஹார்மோன்கள் சுரக்கும் சார். மெலட்டோனின், செரட்டோனின், டோப்பமைன். இது 3மே வந்து ஒரு பேலன்ஸாக போயிட்டுருக்கணும். அதாவது ஒரு சாப்பாடில் உப்பு, காரம், புளிப்பு பேலன்ஸ்டாக இருந்தால் உணவு அருமையாக இருக்கும். இந்த மெலட்டோனின் அப்படின்றது உப்பு மாதிரி ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கணும். உப்பே இல்லாமல் நம்ம சாப்பிட முடியுமான்னா அது சாப்பிட முடியாது. அதிகமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. அதிகமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஸோ நீங்கள் ஃபோன் அதிக நேரம் பார்க்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக சூரியன் மறைந்த பிறகு நீங்கள் ஃபோன் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் உங்களுக்கு பாடியில் இருக்கக்கூடிய அந்த மெலட்டோனின் தான் தூங்கிறதுக்கான ஹார்மோன், அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. விழிப்புக்கான ஹார்மோன் அப்படின்றது செரட்டோனின் அண்ட் டோப்பமைன், அது அதிகமாகிக்கிட்டே வருது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தூக்கம் வரலைங்க அதனால் நான் ஃபோனை பார்க்குறேங்கன்னுவாங்க. ஆனால் அவங்க ஃபோனை எடுக்கணும், ஃபோனை பார்க்கணும் அப்படின்ற இதுவே அவங்க தூக்கத்தை கொன்னுடுது. இது அப்படியே உல்டாவா இருக்கு. தூக்கம் வரலன்னு ஃபோன் எடுக்கல, நீ ஃபோன் எடுக்கிறதுனால தான் தூக்கம் வருது. அதான் ஸ்லீப், யூ ஆர் கில்லிங் யுவர் ஸ்லீப். தூக்கத்தை தினம்தோறும் கொன்று விடுகிறோம். அப்போ மெலட்டோனின் அப்படின்னு எனக்கு ஒரு ஹார்மோன் இருக்கு, அது எனக்கு நல்லா சுரந்துச்சுன்னா நல்லா தூக்கம் வரும். கரெக்ட். அதை வந்து இந்த ஃபோன் சுரக்க விடாம பண்ணுது. ஆமா, சரி சார். அப்படின்னா தூக்கம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இதை விட தெளிவாக யாராலையும் சொல்லிட முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் டோப்பமைன், மெலட்டோனின் சயின்டிஃபிக்காகவும் நீங்கள் சொன்னீங்க. கரெக்ட். இப்போ அடுத்து நான் கேட்குறேன் சார், நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க நிறைய லேபர் கூட, அதாவது ஸ்கேவஞ்சர்ஸாக இருக்கட்டும், நம்ம பூக்கட்டுறவங்களா இருக்கட்டும், பால் ஊற்றுறவங்கள, இந்த மாதிரி ஆட்கள்லாம் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுடைய ஆயுள் காலத்தை ஒரு 6-7 வருஷம் நான் அதிகரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கரெக்ட். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, அவங்களுக்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க, எப்படி அவங்க ஆயுளை நீங்கள் அதிகரிச்சிங்க? ரைட். மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து தூக்கன்றது அத்தியாவசியம். அது பணக்காரனுக்கு ஒன்று, ஏழைகளுக்கு ஒன்று அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் 24 மணி நேரம்ன்றது சமம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் தூக்கம்ன்றது சமம். கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்களுடைய தேவை வந்து அவங்களுடைய உடல் உழைப்பு மூலமாக தான் செய்கிறாங்க. நான் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு 200 ரூபா எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்ட்டு இரவு நேரத்தில் கண்ணை விழிச்சிட்டு ஆட்டோ ஓட்டுவாங்க, இல்லைனா டெலிவரி பண்ணுறவங்க. எஸ், டெலிவரி மேன், ஸ்விக்கி எல்லாமே அவங்க வந்து எவ்வளோ நேரம் நான் உழைக்கிறனோ அவ்வளோ என்னோட குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். ரேபிடோ ஓட்டுறவங்க எல்லாரும், ட்ரக் டிரைவர்ஸ் பேக் டு பேக் சபரிமலை ட்ரிப்பெல்லாம் தூங்காமல் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்கிட்ட வந்து வைத்தியத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு நம்ம காஸ்ட்லியான வைத்தியம் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுடைய தூக்கத்தை நான் கொடுப்பேன். தூக்கத்தை பரிசோதனை பண்ணுவோம் முதல்ல. இப்போ வந்து நீங்கள் சுகர் இருக்குது, இவருக்கு ப்ரெஷர் இருக்குது, இவருக்கு அட்டாக் இருக்குது அப்படின்ட்டு பார்த்த உடனே சொல்ல முடியாது. சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் அவருக்கு சுகர் இருக்கா அப்படின்றத சொல்ல முடியும். எவ்வளோ சுகர் இருக்கோ அதுக்கேற்ற மருந்துகள் தர முடியும். அதே மாதிரி பிபி அப்படி தான். ப்ரெஷர் இருந்ததுன்னா அந்த கஃப்பு கட்டி பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணுவோம். சிமிலர்லி மருத்துவத்துறையில் எல்லா வியாதிகளுக்கும் அதற்கான தகுந்த டயக்னோஸ்டிக் பண்ணி தான் நம்ம மருந்துகள் கொடுக்கணும். ஆனால் இதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னென்னா தூக்கம். தூக்கம் வரலைங்க அப்படின்ட்டு போயிட்டு மருந்து கடையில் வாங்கினா இது கொடுப்பான். டாக்டர்கிட்டமே, டாக்டர் எனக்கு தூக்கம் வரல டாக்டர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்தாங்க இந்த 20 நாளைக்கு இந்த மருந்து சாப்பிடுங்க,
அதுக்கு மேலே சாப்பிடாதீங்கன்னு டாக்டர் சொல்லுவார். ஆனால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மருந்து வந்து அது குணப்படுத்துதுன்னு நினச்சிக்கிறாங்க. அது தவறு. ஸோ வி நீட் ஃபர்தர் ரெகுலேஷன்ஸ். உங்களுக்கு தூக்க பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு தூங்கும்பொழுது ஒரு பரிசோதனை செய்து பார்க்கணும். அதுக்கு பேர் ஸ்லீப் டெஸ்ட். அந்த ஸ்லீப் டெஸ்ட்டுன்றது நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுடைய நுரையீரலில் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, உங்கள் இருதய துடிப்பு எவ்வளோ மாறுபடுது, உங்களுக்கு ஹார்ட் ரேட் அதிகமாகுதா, ஹார்ட் ரேட்டு குறையுதா, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஓ, நிச்சயமா. அதாவது எந்த வயசுக்காரங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? குறிப்பாக தூக்கம் பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இது உபயோகமாக இருக்கும். 25லேருந்து 65 75 வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக. 40க்கு மேலே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 40க்கு மேலே கண்டிப்பாக. 40 வயது தொட்டிடுச்சினாலே ஒரு முழு மாஸ்டர் செக்கப்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? மாஸ்டர் செக்கப் இஸ் இன்கம்ப்ளீட் வித்தவுட் எ ஸ்லீப் டெஸ்ட். நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்லீப் டெஸ்ட்டு அதோட சேர்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உறுதியாக. ஏன்னா நீங்கள் பண்ணுற எல்லா டெஸ்ட்டுமே பகலில் பண்ணுவீங்க. பகல் நேரத்தில் இசிஜி நார்மலாக இருக்குது, எக்கோ நார்மலாக இருக்குது, டிஎம்டி நார்மலாக இருக்குது, டாக்டர் என்ன நார்மல்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஜிம்முக்கு போவாங்க. ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 2-3 நாள் எக்ஸசைஸ் பண்ண உடனே அங்கேயே அட்டாக் வந்துடும். ஆமாம், ஜிம்மில் அட்டாக் வர்றது நிறைய செய்தி பார்க்குறோம்ல. ஒர்க் அவுட் பண்ணும்போது அட்டாக் வரும், பிரபலங்கள். ஆமாம். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே தூங்கும் பொழுது அவங்களுடைய ஹார்ட்டில் இந்த பிரச்சனை வருது. முழிச்சிருக்கும் போது இல்லை, முழிக்கும் போது ஆரோக்கியமாக இருப்பாங்க, தூங்கும் போது வரும். அது எப்படி மாறுது? வி கால் இட் அஸ் அ லோ வோல்டேஜ். ஓகே. இப்போ நம்ம கரண்ட் இருக்குது, நல்லா தான் இருக்குது, திடீர்னு கரண்ட் லோ ஆகிடுது. எல்லா ஏசியும் ஓடாது இல்லை? ஓடாது. முக்கியமாக ஒரு லைட்டு பல்பு எரியுமே தவிர இப்போ பகலில் இருக்கிற ஒரு 10 ஏசி ஓடுது ஒரு மண்டபத்தில்னா லோ வோல்டேஜில் ஓடாது. அதே மாதிரி தூங்கும் பொழுது உங்கள் உடம்பு லோ வோல்டேஜ் ஆகிடுது. தூங்கும்போது ஹார்ட் ரேட்டு குறையுது. தூங்கும்போது மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் குறையுது. மூளை வந்து உங்களை தூங்க விடாது. இது நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா இதை வந்து இப்போ உங்களுக்கு மயக்கம் வருது அப்படின்னா நீங்கள் சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆமாம். இப்போ தூக்கத்தில் உங்களுக்கு மயக்கம் இருக்குன்னா யார் சொல்லுவா? யாருக்குமே தெரியாது. எனக்கே தெரியாது. நம்மளுடைய கணவரோ நம்மளுடைய மனைவியோ யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க டாக்டருக்கு. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு நான் வந்து இந்த வைத்தியம் பண்ணி சக்ஸஸாக ட்ரீட் பண்ணியிருக்கேன். அதிக அளவு, இந்தியாவிலே மிக அதிக அளவில் இதை நம்ம பண்ணுறது கடலூர் அண்ட் பாண்டிச்சேரியில் நம்ம தான் செய்துட்டு இருக்கோம். என்ன ஆகும்னா, நீங்கள் கொரட்டை விடுவீங்களா அப்படின்னு கேட்போம். இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவங்க மனைவி ஐயோ வீடே அதிருங்க அப்படின்னுவார். உடனே இவர் பார்ப்பார், என்னது நான் கொரட்டை விடுறேனா அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு தெரியாது. கொரட்டை விடும்போது நீங்கள் மூச்சை நிறுத்துறீங்களா அடுத்துன்னு அப்படி ஒரு கேள்வி கேட்போம். எனக்கு தான் கொரட்டை விடுறதே தெரியாது. அப்புறம் அதுதான் லோ வோல்டேஜ். நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, நல்லா மூச்சு இழுத்து விடுவீங்க, திடீர்னு மூச்சை நிறுத்திடுவீங்க. ஒரு 10 செகண்ட் 20 செகண்டுன்றது அப்படியே இப்படி பண்ணுவாங்க. நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, அப்படியே நிசப்தம் ஆகிடும். அப்புறம் டக்குன்னு முழிப்பு வரும். கிராமத்துலலாம் பேய் அடிச்சு எழுந்துருச்சு, ஆமாம் விடிய காத்தால பேய் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஸ்லீப் ஆப்னியா. தூங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே மூளை சோர்வாகி உங்களை யாரோ நெஞ்சு மேலே மிதித்த மாதிரியோ இல்லை தட்டி எழுப்பின மாதிரியோ ஒரு ஃபீலிங் வரும். பிரதர், நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னோட அனுபவத்திலேருந்து சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தர் வந்து கை ஃப்ராக்சரோட வந்திருந்தார். கை ஃப்ராக்சருக்கும் தூக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்கலாம். கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. கை ஃப்ராக்சருக்கும் தூக்கத்துக்கும் நான் நேயர்கள்ட்ட கூட இந்த கேள்வி கேட்குறேன். யாருக்காவது சம்மந்தம் இருக்குன்னு தோணுமா? சம்மந்தம் இல்லை. ஆனால் என்னுடைய ஆர்த்தோபெடிக் ஃப்ரெண்டு எலும்பு டாக்டர் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தார். அவங்கள என்னம்மா அப்படின்னும்பொழுது, சார் கீழே விழுந்துட்டார் சார் அப்படின்னாங்க அவங்க மனைவி. எதுலேருந்து விழுந்தாருமா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, தூங்கிட்டு இருக்கும்போது விழுந்துட்டாரு அப்படின்னாங்க. பெட்டிலேருந்து விழுந்தாரா, எவ்வளோ ஹைட்டில் இருந்து விழுந்தாரு அப்படின்னும்போது தான் அவங்க ஒரு சொன்னாங்க, இல்லை சார் 7 வருஷமாக என் புருஷன் வந்து நின்றுக்கிட்டே தான் தூங்குவார். நின்றுக்கிட்டே தூங்குவார். நான் ஒரு 14 வருஷம் நான் இந்த தூக்கம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு பதிலை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. அவர் தூங்கும் பொழுது 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மூச்சு அடைச்சி எழுந்து உக்காந்து பாரான். ஏதோ ஒன்று பண்ணுது எனக்கு அப்படின்ட்டு அவர் எழுந்துருவார். அவரும் டாக்டர் நிறைய பேரை போய் பார்த்துருக்காரு. எல்லாருமே பகல் நேரத்தில் அவருக்கு அந்த பரிசோதனை பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைப்பா பிபி அதிகமாக இருக்குது அப்படின்றது மருந்துகள் கொடுத்துருக்காங்க. இந்த மனைவி அவங்களுக்கு அந்த கணவருடைய தூக்கத்தை பார்த்து பயந்து ஒரு கட்டத்தில் என்னென்னா செவுத்து ஓரமாக அவரை நிற்க வச்சு கீழே விழாமல் 2-3 தலகாணியை வச்சுருவாங்களாம். சரி. நின்றுக்கிட்டே தூங்குவார் அவர்.
படுத்தா தானே டக்கு டக்குன்னு அடிக்கும். படுத்தா வந்து மூச்சு திணறல் வந்து தூக்கம் ஒழுங்காக வரலன்ட்டு நின்றுக்கிட்டே தூங்கியிருக்காரு 7 வருஷமா. ஒரு இரவில் அந்த தலகாணி நவந்திருக்கு, கீழே விழுந்து கை ஃப்ராக்சர். இதை வந்து என்னுடைய எலும்பு நிபுணர் நண்பர் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணார். அவருக்கு நாம் ஸ்லீப் டெஸ்ட் பண்ணோம். சரி. ஸ்லீப் டெஸ்ட் பண்ணதில் ஒரு இரவில் 570 முறை அவர் மூச்சு நிறுத்தியிருக்காரு. 570 முறை தூங்கும் பொழுது ஆக்சிஜன் நின்றுச்சு. ஒரு மணி நேரத்துக்கு 60 தடவைங்க. ஒரு மணி நேரத்துக்கு, அதாவது ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு முறை வந்து அவர் தூங்கும்போது மூச்சுக்கிறாரு. அவர் மட்டும் கிடையாது, பல ஊர்ல அப்படிதான் இருக்கு, பல வீடுகள் அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு வியாதினே அவங்களுக்குலாம் தெரியாது, யாருக்குமே தெரியாது சார். ஏன்னா இது ஒரு 4 ரூம்ல ஒரு பெட்டில் நடக்குது. மனைவி என்னன்னா பொறுத்துப்பாங்க, சரி நம்ம ஒரு கணவர் ஏதோ பாவம் அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு அறியாமையில் இருப்பாங்க. ஃபாரின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொரட்டையால் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த டைவர்ஸ்ன்றது கொரட்டையால் மட்டும் கிடையாது, ஸ்லீப் ஆப்னியாவால். இவர் கொரட்டை விட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தொந்தரவு, இவர் கொரட்டை விட்டு இவருக்கு ப்ரெஷரு, இவருக்கு ஹார்ட் அட்டாக்கு, மருத்துவ செலவு. அந்த அவேர்னஸ் அங்கே இருக்குது. அங்கெல்லாம் வந்து 40 வயசு ஆயிடுச்சுனாலே ஸ்லீப் டெஸ்ட் எடுத்துருவாங்க. கண்டிப்பாக எடுக்கிறாங்க. அங்கே இன்சூரன்ஸில் கவரேஜ் உண்டு. நம்ம ஊரில் இன்சூரன்ஸில் கவரேஜ் இல்லை. நம்ம ஊரில் ஸ்லீப் டெஸ்ட்னா என்னன்னே தெரியாது, டாக்டர்ஸுக்கே தெரியாது. டாக்டர்ஸுக்கே தெரியும். டாக்டர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, அது ஏதோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் டெல்லியில் பாம்பேயில் தான் இருக்குது போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் 10 வருஷத்துக்கு மேலே கடலூரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து என்னென்னா, நம்ம இசிஜி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இசிஜி சட்டையை கழட்டிட்டு நமக்கு இந்த ஒரு இது மாதிரி கம்மு மாதிரி இருக்கும், அதை வச்சு ஒட்டுவாங்க. அதே ஒரு மெஷினில் ஓட விடுவாங்க. அதே மாதிரி ஸ்லீப் டெஸ்ட்டு அப்படின்றது ஒரு மிஷின். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த இசிஜி மாதிரி உங்களுடைய ஹார்ட்டில் ஒரு 5 சென்சார் கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்கள் மூளையை சுற்றி ஒரு 6 சென்சாரை கனெக்ட் பண்ணுவோம். உங்களுடைய மூக்குக்கு மேலே ஒரு 2 சென்சாரை கனெக்ட் பண்ணுவோம். நீங்கள் எத்தனை தடவை கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க அப்படின்றதுக்கு கண்ணை ஒட்டி ஒரு 2 சென்சாரை கனெக்ட் பண்ணுவோம். ஒரு நைட்டில் நீங்கள் எவ்வளோ நேரம் உண்மையாக தூங்கியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கிறீங்க அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹார்ட் அட்டாக்கை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. தூங்கும்போது உங்களுடைய இசிஜியில் அந்த ஹார்ட் அட்டாக்குக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது அடுத்த நாள் காலையில் தெரிஞ்சிடும். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம், ட்ராக்கிகார்டியான்னு சொல்லுவோம். அதாவது ஹார்ட் பீட்டு ரெகுலராக இருக்கா, ஒரு பீட் அதிகமாக துடிக்குதா, இல்லை பீட்டே வரலையா அப்படின்றத நீங்கள் தூங்கும் பொழுது 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் அது ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ என்னென்னா, உங்களுக்கு அந்த பேஸ்மெண்ட் மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அனைவரும் தவறாமல், உங்களுக்கு சுகர் இருந்தாலும் இல்லைனாலும், ப்ரெஷர் இருக்கோ இல்லையோ, இந்த ஸ்லீப் டெஸ்ட்டை ஒன்று செய்து பார்த்துக்கோங்க. சரி, இது ஹார்ட்டை வந்து நீங்கள் பார்க்குறது மானிட்டர் பண்ண சொன்னீங்க, வேறு என்ன இதனால் எனக்கு பெனிஃபிட் இருக்குது? ஹார்ட் தான் மெயினா? ஆக்சிஜன் அளவு பார்க்கலாம். நீங்கள் தூங்கும் பொழுது எவ்வளோ ஆக்சிஜன் உங்கள் உடம்புல இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, பெட்ரோல் மாதிரின்ட்டு. வண்டியில் இன்ஜின்லாம் நல்லா இருக்குது, பாடி பார்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது, ஆனால் பெட்ரோல் இல்லை, வண்டி ஓடுமா? ஓடாது. அதே மாதிரி தான் ஆக்சிஜன் அளவு நான் சொன்ன நபருக்கு 570 தடவை குறைஞ்சிருந்தது. இப்போ அவர் அந்த சிகிச்சைக்கு பிறகு அவங்க குடும்பம் எல்லாம் நிம்மதியாக தூங்குறாங்க. படுத்து ஒரு வாரத்தில் அந்த மனைவி வந்து அழுதுட்டு வந்தாங்க. கடவுள் மாதிரி வந்து உங்களுக்கு அந்த டாக்டர் என்ன அனுப்பி வச்சாருங்க, என்னாலலாம் தூங்க முடியுமா அப்படின்றத வந்து நீங்கள் அந்த டெஸ்ட் பண்ணி அந்த மிஷின் கொடுத்த பிறகு தான் எனக்கு இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேருமே, அவர் நின்றுட்டு தூங்குவார், அவர் விழுந்திருக்காங்களா இல்லையான்ட்டு இவங்க சேரில் உட்காந்துக்கிட்டே பார்த்துட்டு இருப்பாங்களாம். சச் எ டெடிக்கேட்டட் ஒய்ஃப். ஆனால் இந்த ஒரு அறியாமையால் அவங்களுக்கு ஒரு 7 வருஷம் வந்து வீணாக்கியிருக்காங்க. எப்பா, இப்படி வந்து ஒரு மெடிக்கல் டெக்னாலஜி இந்த அளவுக்கு இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுதுங்கிறதே ரொம்ப கரெக்ட், ரொம்ப ஒரு அபூர்வமானது. நிச்சயம் வந்து சயின்டிஸ்ட்டுக்கு இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் நம்ம நன்றி சொல்கிறோங்க. ஸோ ட்ரக் டிரைவர்ஸுக்கு நிறைய பேருக்கு இந்த தூக்கத்தால் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. தொடர்ச்சியாக கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டுறதால ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. இந்தியாவில் சராசரியாக 18 நிமிடத்துக்கு ஒரு லாரி ஆக்சிடென்ட் ஆகுது. அதில் முக்கியமாக 20% வந்து இந்த ஸ்லீப் குறைபாடால் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்றது மருத்துவ குறிப்புகள் எல்லாமே சொல்லுது. ஸோ நம்ம டாக்டர் ஸ்லீப் கியூர் சார்பாக இந்த உலக தூக்க தினத்துக்கு அன்னைக்கு 500 ட்ரக் டிரைவர்ஸுக்கு இந்த ஸ்லீப் டெஸ்ட்டை இலவசமாக பண்ணுறதுக்கான ஒரு முன்னெடுப்பு நம்ம எடுத்திருந்தோம். ஒரு 40 பேருக்கு வைத்தியம் பண்ணியிருக்கோம். அதில் நோய் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டு 40 பேருக்கான வைத்தியமும் நம்ம செஞ்சுருக்கோம்.
சூப்பர் டாக்டர். இப்போ எனக்கு இதில் என்ன ஒரு மெயினான ஒரு கொஷின்னா, நீங்கள் வந்து கடலூரில் போயிருக்கீங்க. நம்ம இப்போ கடலூரில் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். கடலூரில் பாண்டிச்சேரியிலலாம் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக கூட உங்களை வந்து பார்க்கலாம், ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கலாம். இப்போ தமிழ்நாடு முழுக்க இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். 40 வயசுக்கு மேலே நான் ஒரு ஸ்லீப் டெஸ்ட் எடுத்துக்கிட்டா என்னுடைய ஆக்சிஜன் லெவல் தூங்கும்போது எப்படி இருக்குது, என் கொரட்டை லெவல் என்ன இருக்குது, எனக்கு மூச்சு நிற்கிதா, எனக்கு ஹார்ட் பிரச்சனை வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கா, அதெல்லாம் பார்த்து என்னுடைய ஆயுள் நீட்டிக்கிறதுக்கும் செலவை குறைக்கிறதுக்கும் பல விதத்தில் இது ஹெல்ப் பண்ணும். அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, இப்போ மதுரையில் சிவகங்கை எங்கள் ஊர், இப்போ எங்கள் ஊரில் ஒருத்தர் பார்க்குறாருன்னா அவர் கிளம்பி கடலூருக்கு வரணுமா, இல்லை அங்கேயே நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா, அது எப்படி? நிச்சயம் இந்த ஸ்லீப் டெஸ்ட்டு அப்படின்றது நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஒன்று அவங்கள நம்ம ஸ்லீப் லேபுக்கு வர வச்சு இங்கே தூங்க சொல்லி டெஸ்ட் எடுப்போம். இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, எனக்கு புது இடத்துல தூக்கம் வரலைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்காக என்ன பண்ணுவோன்னா, அவங்க வீட்டிலேயே இந்த டெஸ்ட்டை போய் நம்ம எடுப்போம். நம்மளுடைய ஸ்லீப் அம்பாசிடர், நம்ம ஸ்லீப் டெக்னீஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு இரவு நேரத்தில் அந்த மிஷினை கனெக்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த மிஷினோட அவங்க நார்மல் பெட்ரூம்லேயே தூங்கலாம். மறுநாள் காலையில் போயிட்டு அந்த மிஷினை வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்த பிறகு நம்ம வந்து ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்ணி அவங்களுக்கான மருத்துவ ஆலோசனையை கொடுப்போம். இது தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்மளுடைய அம்பாசிடர்ஸ் அவங்க வீட்டுக்கே போய் செய்வாங்க. அப்படியா? நிச்சயமாக. அடுத்த நாள் காலையில் ரிப்போர்ட் கொடுத்துருவீங்க? ஒரு 2 நாளில் ரிப்போர்ட் வந்துடும். சரி, 2 நாளில் ரிப்போர்ட் வருது. அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கான அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களை பார்க்க திருப்பி கடலூர் வரணும்? அவசியம் கிடையாது. அந்தந்த இப்போ நமக்கு வந்து டாக்டர் ஸ்லீப் கியூருக்கான இந்த ஸ்லீப் மருத்துவர்கள் வந்து தமிழ்நாட்டில் முக்கிய நகரங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. இப்போ நீங்கள் மதுரை, திண்டுக்கல், நாமக்கல், கரூர் அங்கேருந்தெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா ஸ்லீப் கியூர் டாக்டர்ஸ் அந்தந்த ஊரில் இருக்காங்க. அவங்கள நேரடியாகவே போய் மக்கள் வந்து ஆலோசனைக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையும் ஒரு 85 இடங்கள்ல நாங்கள் இருக்கோம் இப்போதைக்கு. வெரி குட். நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டமே கவர் ஆகிருக்கும். பாண்டிச்சேரி, காரைக்கால் உட்பட நாம் வந்து ஒரு 40 ஸ்லீப் லேப் இருக்குது. 85 டாக்டர்ஸ் வந்து எங்களோட வந்து சேர்ந்து பயணிக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தோன்னா டாக்டர், இந்த ஸ்லீப் டெஸ்ட் மூலமாக ஒரு இளம் மரணங்களை நம்மளால் தடுக்க முடியும்னு சொல்லலாம். எக்ஸலண்ட். இது வந்து இப்போ 40 வயதுக்கு மேலே ஸ்லீப் டெஸ்ட்டு அவசியம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இந்த இளம் மரணங்களை தடுக்கணும் அப்படின்னா இன்னும் கூட நம்ம 30 வயதில், அதாவது திருமணம் ஆகும் பொழுது இந்த ஸ்லீப் டெஸ்ட் எடுத்துக்கிறது கட்டாயம். அதாவது டாக்டர் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, லேட்டினில் டாக்டர்னா டீச்சர்னு அர்த்தம். ஆசிரியர். உங்கள் ஆசிரியரை வந்து நம்ம வந்து எப்படி போய் நம்ம ஆலோசனை தினமும் எடுக்கிறோமோ, அந்த மாதிரி ஒரு இளம் வயது, ஒரு 30 வயசு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அவங்க போய் ஒரு ஹெல்த் டெஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம். மாஸ்டர் செக்கப் வந்து 50-60 வயசில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 30 வயசுலேயே பண்ணலாம். 30 வயசில் பண்ணி உடம்பு 60 வயசு வரும்போது மாத்திரையே இல்லாமல் என்னென்ன பண்ணணுன்றதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற ஆலோசனை நீங்கள் பெறலாம். நீங்கள் 30 வயசுலேயே இந்த ஸ்லீப் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ஆப்னியா ப்ராப்ளம் இருக்குன்னா 40 வயசில் நீங்கள் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுத்துடலாம். 50 வயசில் டயாலிசிஸ் பண்ணாமல் தடுக்கலாம். 60 வயசில் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கலாம். இந்த ஸ்லீப் ப்ராப்ளமும் ஸ்மோக்கிங்கும் ஆல்மோஸ்ட் சேம். 30 வயசுலேருந்து சிகரெட் அடிப்பார். எனக்கு ஆனால் 60 வயசு ஆகிடுச்சு, இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் 65 வயசில் எல்லா பிரச்சனையும் குவியல் மாதிரி வச்சிடும். ஸ்மோக்கிங் பண்ணாதவருக்கு அது சுலபமாக சரியாயிடும். ஆனால் ஸ்மோக்கிங் பண்ணவருக்கு அது ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும். கஷ்டப்பட்டு 30 வருஷம் கண்ணும் முழிச்சு செலவு சம்பாதிச்சது எல்லாத்தையும் அந்த 2 நாள் ஹாஸ்பிட்டல் பில்லில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. கரெக்ட். நிறைய நடுத்தர வர்க்கம் ஏழ்மை நிலைக்கு போகிறது இந்த மருத்துவ செலவுகளால் தான். ஒரே ஒரு மருத்துவ பில். யூ ஆர் ஜஸ்ட் 1 ஸ்டெப் அவே ஃப்ரம் யுவர் மெடிக்கல் எமர்ஜென்சி. கரெக்ட். நீங்கள் 2014 பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டர். இப்போ இது வரைக்கும் எத்தனை பேருக்கு நீங்கள் ஸ்லீப் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க தோராயமாக? அதில் எத்தனை பேருக்கு வந்துட்டு க்யூர் பண்ணியிருப்பீங்க? எத்தனை பேருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வராமல், ஒரு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வராமல், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 172 வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு உதவி இருப்பீங்க? தோராய கணக்கு சொல்லுங்களேன். இல்லை, நாங்கள் கரெக்டான டேட்டாவே இருக்குது. டேட்டாவே சொல்லிடுங்க. நாங்கள் 25,000 பேருக்கு ஸ்லீப் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கோம். சரி. வரக்கூடிய மருத்துவ பயனாளிகள்கிட்ட நாங்கள் கொஷின் கொடுத்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்றத ஸ்லீப்பிங் ஸ்க்ரீனிங் அது 25,000 பேருக்கு பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 8% வந்து எனக்கு தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதில் ஒரு சிலருக்கு நாம் வந்து இந்த தூக்க டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 2300 பேருக்கு நாம் இது வரைக்கும் அந்த தூக்க பரிசோதனை பண்ணியிருக்கோம். ஸ்லீப் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 90% தே ஆர் குட் நவ்.
ப்ராப்ளமாக இருந்து குட் ஆயிருக்காங்க. அதாவது 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, 4 தடவை ஃபிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ரெக்கரண்ட் ஃபிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அவங்களுக்குலாம் இந்த தூக்க பரிசோதனை பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு ஃபிட்ஸே வர்றதில்லை. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி 10 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படிலாம் இப்போ 3 மாத்திரை 4 மாத்திரையில் குறைச்சி நிறுத்தியாச்சு. ஏன்னா அவங்களுக்கு வியாதிகள் அதிகமாகலை, அந்த வியாதிகளுடைய காம்ப்ளிகேஷன் அதிகமாகலை. ஒரு பிபிக்கு போடுவாங்க, சுகருக்கு போடுவாங்க, இதுக்கு போடுவாங்க, அதுக்கு போடுவாங்க, ஹார்ட் அட்டாக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு 2 மாத்திரை. ஏன்னா டாக்டர் என்ன நினைப்பாருன்னா, இந்த மருந்து சாப்பிட்றோம் இருந்தும் அவனுக்கு சரியாகலை, ஸோ இன்னொரு மருந்து நான் கொடுக்குறேன். ஆமாம். ஆனால் இந்த தூக்க டெஸ்ட்டை எடுத்து இதுதான் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா 2 மாத்திரை 1 மாத்திரை ஆகிடும். நீங்கள் அடிப்படையை சரி பண்ணுறீங்க. பேஸ்மெண்ட்டை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பில்டிங் எவ்வளோ வேணாலும் எழுப்பலாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் நாலேஜ் டாக்டர். ஃபார் அ மினிட் லாஸ்ட்டாக டு த ஆடியன்ஸ் நீங்கள் டேரெக்டாக ஏதாவது பேசணும்னா ஐ கேன் ஸ்பீக். இயற்கை நமக்கு கொடுத்த வரங்கள் அப்படின்றது நமது மூச்சு, நமது தூக்கம். மூச்சு நின்றுடுச்சுன்னா உடனே எல்லாமே நின்றுடும். ஆனால் தூக்கம் நிற்குது அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு மருத்துவருடைய வேண்டுகோளாக பெற்றோர்கள், தாய்மார்கள், ஆசிரியர்கள், மற்ற உலக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாருக்கிட்டையும் நான் முன்வைக்கிறது என்ன அப்படின்னா, தூக்கத்தை நம்ம பேசணும், தூக்கத்தை நம்ம மதிப்பிடணும், தூக்கத்தை நம்ம பொக்கிஷமாக பாதுகாக்கணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் வளரும், நம்மளுடைய மருத்துவ செலவுகள் குறையும், பொருளாதாரம், நாட்டின் பொருளாதாரம் நிச்சயமாக வளரும். இந்த உலக தூக்க தினம் இப்போ தான் நடந்தது. ஸோ இந்த ஒரு வாயிலாக யூ ஸ்லீப் பெட்டர், யூ லிவ் பெட்டர் அப்படின்ற ஒரு ஸ்லோகனோட தேநீர் இடைவேளை குழுவினருக்கு எனது பாராட்டுகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஆமாங்க, இன்னைக்கு தூக்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது ஒரு ஹோல்சமாக நமக்கு தெரியும். ராத்திரி எங்கே இவன் தூங்குறான், எல்லாரும் தூங்க போகிற நேரத்தில் முழிச்சு கிடைக்கான், எல்லாரும் எப்போ முழிக்கிறோமோ அப்போ தான் தூங்குறான், இப்பெல்லாம் சும்மா நம்ம பேசி கேள்விப்பட்டிருப்போம். ஏன்டா நேரத்துக்கு தூங்கி தொலையேன்டா, ஏன்னா அந்த ஃபோனையே போட்டு பார்த்துக்கிட்டே இருக்க, ஏன்டா படம் பார்க்குறேன் நைட் நேரத்தில் போய் லேப்டாப் போட்டுக்கிட்டு, இப்பெல்லாம் நம்ம பேசுவாங்க. ஆனால் அது எந்த அளவில் பாதிப்பை ஏற்படுத்துங்கிற நுணுக்கமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் தூங்கலைன்னா எனக்கு என்ன செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன செய்யும்? எனக்கு இன்ஃபர்டிலிட்டியை கொண்டு வரும், எனக்கு ஹார்ட் பிரச்சனையை கொண்டு வரும். சரி, அந்த ஹார்ட் பிரச்சனையை எப்படி கொண்டு வரும்? நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், தூங்கும்போது எனக்கு கொரட்டை விடும்போது அப்படி போனேன்னா ஒரு 10 செகண்ட் என்னுடைய மூச்சு அப்படியே நின்றுக்கிறோம். ஆனால் அது எனக்கு தெரியாது, என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாதான். அப்போ அது யாருக்கு தான் தெரியும்? எப்போ உங்களுக்கு அது பிரச்சனையாக மாறி ஹார்ட் அட்டாக்காக கொண்டு வந்து விடுதோ அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம அதை சரி பண்ணிக்கணும்னா ஒரு 40 வயசில், ஏன்னா அந்த 40ங்கிறது ஒரு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக் நம்பராக சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக எந்த டாக்டர்கிட்ட வேணால் போய் கேளுங்க, 40க்கு மேலே மட்டன் சாப்பிட்றது, சிக்கன் சாப்பிட்றது, கொஞ்சம் இந்த ஆயில் ஐட்டம்ஸ்லாம் குறைச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அந்த 40னா அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள்லாம் அப்படி கொஞ்சம் சோர்வாக ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால நிறைய வேலைகள் நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 40ல் நம்ம இதை செஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய 50ல் ஹார்ட் அட்டாக்கை தடுக்கலாம், 60ல் நமக்கு வரக்கூடிய ஸ்ட்ரோக்கு பிரச்சனையை கூட தடுக்கலாம், டயாலிசிஸ் பிரச்சனையை தடுக்கலாம், கிட்னி, லங்ஸு உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இயங்குறதுக்கு இந்த ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. டெஸ்ட் எடுத்தவங்க என்ன ரிசல்ட் அனுபவிச்சாங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ட்ரக் டிரைவர்ஸ் பற்றி சொன்னாங்க, ரொம்ப ஃப்ரீயாக எல்லாருக்கும் பண்ணது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் இதை நீங்கள் அவைல் பண்ணிக்கிறலாம். உங்கள் வீட்டுக்கே டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட்டும் கொடுத்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரையே நீங்கள் போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமேங்க இந்த கால தாமதமாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுங்கிறது பண்ணாமல் இருக்கிறத விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்டர் லேட் தேன் நெவர்னு. ஸோ இப்போ இது நமக்கு இதை பற்றி தெரிய வந்திருக்கு. நான் உறுதியாக இப்போ தான் 29ல் இருக்கேன், 30 நான் இன்னும் தொடலை. மேபி ஒரு 32, 33ல் நானுமே பண்ணிக்கிறேன். என்னுடைய 40க்கு போகும்போது அவசியமாக நானும் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக எனக்கு படுது. நான் டிஸ்கிரிப்ஷனில் டாக்டருடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். யார் நீங்களும் இதை அவைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு இதை பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் எப்பயுமே சொல்கிறதுங்க, ரொம்ப மனசார சொல்கிறேன், அனுபவப்பட்டு அடிபட்டு மிதிபட்டு சொல்கிறேன். சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களுடைய மொத்த சேமிப்பும் ஒத்த மெடிக்கல் பில்லில் போயிடும். நான் அனுபவித்து சொல்கிறேன். அதனால் தயவு செஞ்சு அதை கேட்டுக்கோங்க. யார் தேவைப்படுதோ அதை பயன்படுத்துங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. தூங்காதே, இப்போ தூங்கி புட்டு பின்னாடி ஏங்காதே.